அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நாம் திருப்பயண திரு யாத்திரையில் அடுத்ததாக காணவிருப்பது நற்கருணைநாதர் ஆலயம் திருமுழுவாயில் பகுதியில் அமைந்துள்ளது. அதனை பற்றி வாருங்கள் தெரிந்து கொள்வோம். இந்த ஆலயத்தின் மகத்துவத்தையும் நாம் அனைவரும் அனுபவிக்கும் கடினமான நேரங்களில் கடவுளிடம் செய்ய வேண்டிய பிரார்த்தனையையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். திருமுல்லை வாயிலில் அமைந்துள்ள புனித நற்கருணைநாதர் ஆலயம் கடவுளின் மகத்துவத்தை வெளிப்படுத்தும் ஒரு புனித தலமாக விளங்குகிறது. நற்கருணைநாதர் என்பது இயேசு கிறிஸ்துவின் நாமங்களில் ஒன்றாகும். இது அவருடைய கருணை, பரிவும் தியாகமும் அனைவருக்கும் நினைவுபடுத்துகிறது. நற்கருணை என்பது கத்தோலிக்க கிறிஸ்துவர்களின் முக்கியமான வழிபாட்டில் ஒன்றாகும். இது இயேசு கிறிஸ்துவின் கடைசி உணவின் நினைவாக கடைபிடிக்கப்படுகிறது. அப்பொழுது அவர், இது என் உடல், இது என் இரத்தம் என கூறி அப்பத்தை தமது உடலாகவும் திராட்சை ரசத்தை தமது இரத்தமாகவும் வழங்கினார். இந்த ஆலயம் நற்கருணையின் அடையாளமாக விளங்குகிறது. இங்கு வாரந்தோறும் நடக்கும் திருப்பலிகளும் பாவ மன்னிப்பு சடங்குகளும் தியானங்களும் சமூக நல பணிகளும் அப்பகுதி மக்களுக்கு ஒரு ஆன்மீக திசை மாற்றத்தை ஏற்படுத்துகின்றன. இந்த ஆலயம் சிரமப்பட்டு வாழ்பவர்களுக்கு மட்டுமல்ல, கடவுளின் அருளை நாடும் ஒவ்வொருவருக்கும் ஒரு பாதுகாப்பான தலமாக திகழ்கிறது. சிரமங்களில் கடவுளிடம் பிரார்த்தனை செய்யும் அவசியம் என்னவெனில், இந்த உலகில் அனைவரும் ஏதாவது ஒரு வகையில் சோதனைகளை சந்திக்கின்றோம். சிலர் நோயினால், சிலர் பொருளாதார பிரச்சனைகளால், சிலர் உறவினர்களால், சிலர் தனிமையால் சிரமப்படுகின்றனர். ஆனால் எந்த வகையான பிரச்சனையாயினும் நாம் ஒருபோதும் நம்பிக்கையை இழக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து எப்போதும் நம்முடன் உள்ளார் என்று நம்பினால் நம் வாழ்வில் ஒவ்வொரு தடையும் கடந்து செல்லலாம். கடினமான சூழ்நிலையில் இருப்பவர்களுக்காக இப்பிரார்த்தனையை ஒப்புக்கொடுக்கிறேன். பரிசுத்த தாயே, அன்பின் தேவனே, இப்பொழுது உம்மை நோக்கி முழு மனதுடன் கர்த்தரின் அருளை நாடுகிறோம். வாழ்க்கையில் போராடும் எவராக இருந்தாலும் அவர்களுக்கு அமைதி அளிக்குமாறு வேண்டுகிறோம். நோயால் சிரமப்படுபவர்களுக்கு உடல் நலம் தரும் அருளை வழங்குமாறு வேண்டிக் கொள்கிறோம். மன உறுதி இழந்தவர்களுக்கு உங்கள் சமாதானத்தையும் ஆறுதலையும் வழங்கவும். பொருளாதார பிரச்சனையால் பாதிக்கப்படுபவர்களுக்கு வழிகள் ஏற்படுத்துமாறு வேண்டுகிறோம். தனிமையால் தவிக்கும் அனைவருக்கும் உங்கள் அன்பையும் அருகாமையும் உணர்த்துவீராக. இயேசுவே, உம்மை முழு மனதுடன் நோக்கி உம்மை நம்பி வாழ எங்களுக்கு அருள் புரியுங்கள். புனித நற்கருணைநாதர் ஆலயத்தில் நடைபெறும் திருப்பலிகள் மற்றும் வழிபாடுகள் எங்களை உறுதியாக ஆக்கட்டும். ஆமீன். மேலும் இந்த திருப்பயண திரு யாத்திரையில் எங்களோட நீங்கள் சேர்ந்து பயணிக்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதனால் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து நீங்கள் பார்க்க, அன்னையை பற்றி தெரிஞ்சுக்க, இன்னும் நிறைய பகுதியோட சர்ச் பற்றிலாம் தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.